தாவிகாவின் அடுத்த அதிரடி செயல். அதாவது என்னன்னா, தாவிகா வந்து நெறைய அமைச்சர்கள வந்து பிளான் பண்ணி இங்க கட்சியில சேர்றதுக்காக இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுல சிறந்த பேச்சாளரும், எல்லா ஸ்டேஜ் மேடைகள்லாம் பயங்கரமா பேசுவாருங்கிற பெயர் பெற்ற நம்ம நாஞ்சில் சம்பத் அவர்கள வந்து நம்ம டிவிகேல வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவரே பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க. இந்த மாரி நம்ம தம்பி விஜய் அவர்கள் இந்த பெரியார் ரிலேட்டடா நான் எல்லா பக்கமும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி நம்ம தம்பியோடைய டிவிகே கட்சிய பத்தி எல்லா பக்கமும் போய் பேசி இது பண்ண சொல்லி என்ன அனுமதி குடுத்துருக்காங்க. எல்லா ஊர்களுக்கும் போயிட்டு நான் அவங்கள பத்தி, அவங்க கட்சிய பத்தியும் பேசுற மாரி சொல்லியிருக்காங்க. இவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து வைகோ அவர்களின் கட்சியில் இருந்து பயங்கரமான ஒரு பேச்சாளராக பெயர் பெற்றிருக்கிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து அதிமுகவில் இருந்து பயங்கர ஒரு பேச்சாளராக வலம் வந்திருக்கிறார். அதன் பிறகு இவர் டிஎம்கே அவர்களுக்கும் அவர்கள் கட்சியும் சேர்ந்து சிறந்த பேச்சாளராக பணியாற்றியிருக்கிறார். ஸோ இவர் பேச்சு திறமையை பார்த்த அனைத்து கட்சியும் இவரை சேர்த்துக் கொண்டனர். அதே போல டிவிகேவிலும் இவரை சேர்த்து இவருடைய பேச்சு திறமையை பார்த்து இவர் மூலமாக ஆட்சி பிடித்து அடுத்த 2027 கட்சியை அமைக்கும் என எல்லாரும் எதிர்பார்க்கப்படுகிறார்கள்.